அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிரிப்டோ கரன்சியோட நியூஸஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி நியூஸ் போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்து நம்ம போடுறது. ஓகே, இது வந்து கிரிப்டோ நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் தான் வந்து, அதாவது கிரிப்டோ நியூஸ்ன்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் வந்து நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான். அந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு நார்மல், அதாவது மைனஸில் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ரெட் கலரில் வரும். ரெட் கலரில் வந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மைனஸில் இருக்குது. அதாவது உங்களுக்கு காயின்ஸ் ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப டெப்த்து போக வேணாம். ரொம்ப டெப்த்து போய் பார்க்குறதுனால நமக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா. நம்ம மேலோட்டமாக வந்து பார்க்கலாம். ஓகேயா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டாஜ் காயின் நாக் ஆஃப் த ஷிபா இனு சிட்ஸ் 12% ஆஃப்டர் காயின் பேஸ் டிலேயிங் லிஸ்ட்டு. ஓகேயா, ஓகே, டோஜி காயின் வந்து உங்களுக்கு இந்த ஷிபா லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கறனால வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 12% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் காயின் பேஸ் டிலேயிங் லிஸ்டிங், அதாவது லேட்டாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு இது வந்து அதிகமாக இருக்குது டோஜி காயின் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நாக் ஆஃப் ஷிபா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், கோல்ட்மேன் சேஸ் பிட்காயின் நாட் அண்ட் இன்வெஸ்டபிள் அசட் கிளாஸ் டோஜி காயின் ஐடியா வித் ஸ்பெகுலேட். ஓகே, கோல்ட்மேன் சச் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிட்காயின்ஸ் நாட் இன்வெஸ்டபிள் அசட்ஸ் இன்வெஸ்டபிள் அசட்ஸ் கிடையாது. டோஜி காயின் ஐடியா ஸ்பெகுலேஷன். டோஜி காயினோட இது ஒரு ஐடியா வந்து ஸ்பெகுலேஷனில் பண்ணணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது பாசிட்டிவான நியூஸஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸா ஏஎம்எஸ் கிரிப்டோ கரன்சி இட்ஸ் நியூ ஹை ஆன் காயின் பேஸ்ட் லிஸ்டிங் அப். ஃப்ளெக்ஸா ஏஎம்சின்னு சொல்லி ஒரு காயின் இருக்குது. உங்களுக்கு அப் டு 1700% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து காயின் பேஸில் வந்து லிஸ்டிங் அப் அப்படி இருக்குது அப்படின்றதுனால சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிட்மேக்ஸ் ட்ரேட்ஸ் ஷார்ட்டிங் பிட்காயின் அட் தி மோஸ்ட் பியரஸ்ட் ரேட் சின்ஸ் ஏப்ரல். ஓகே, பிட்மேக்ஸ் ட்ரேட்ஸில் வந்து உங்களுக்கு பியரஸ் ரேட்டில் தான் வந்து இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. கிரேட் சைன் ஃபார் பிடிசி சென்டிமெண்ட். அதாவது தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதத்துலேருந்து ரொம்ப டவுனில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நல்ல வேல்யூவாக நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் டெனிஸ் எனி ஹெல்ப் டு எல் சால்வேட்டர் ஃபார் பிட்காயின். ஓகே, பிடிசி இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது வேர்ல்டு பேங்க் டெனிஸ் வந்து ஏதாவது ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்றது மாதிரி, அதாவது இந்த எல் சால்வேட்டர் பிட்காயின் மூலிமா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அதில் நிறைய குளறுபடி இருக்குது. குளறுபடினா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எந்த மாதிரியான டீட்டெயில் வந்து பண்ணணும், எது இப்போ டேக்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக யூஎஸ் டாலரில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து பிட்காயின் மூலிமா வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அதுக்கான ரெகுலேஷன்ஸு, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து பாசிட்டிவாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நியூஸில் வந்து போகிறாங்க. டிப் பையர்ஸ் ஆன்டிசிபேட் ஃபர்தர் டவுன் சைட் ஆஃப்டர் தி பிட்காயின் ஃபால்ஸ் டூ. ஸோ 38,000K அந்த ரேட்டுக்கு வந்து டிப் பையர்ஸ் வந்து, அதாவது எப்போ தான் டவுன் ஆகும் பிட்காயின் வேல்யூ நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா நிறைய பேர், அதுக்கு அவங்களுக்கான நியூஸ் தான் இது. ஸோ ரேட்டு எப்போ கம்மியாகும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 38,000 வந்து $38,000 வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ $38,000 டவுன் ஆகிடுச்சுன்னா கூட அந்த ரேட்டில் வந்து நிறைய பேர் வாங்கிறதுக்கு அதிகமாக இருப்பாங்க. திருப்பி வந்து அகைன் வந்து அப் ஆகும். ஓகேயா, பிட்காயின் வொலட்டிலிட்டி கிக்ஸ் இன் அஸ் ஃபெட் ஷார்ப்லி ரைஸ்ட் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ பிட்காயினோட அந்த வொலட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு அப் அண்ட் டவுன், அப் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரே ஈவனாக இல்லாமல் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்ஃப்ளெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அமேசான் குட் டெஃபினெட்லி யூஸ் XRP லெட்ஜர் ஃபெடரேட் சைட் செயின்ஸ் அக்கார்டிங் டு தி ரிப்பிள் CTO. ஸோ அமேசான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த XRP காயின் வந்து அவங்களோட இதுக்கு டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் இது வந்து பெரிய நெட்வொர்க்கு. ஓகேயா, ஸோ அமேசானில் இப்போ XRP காயின் வந்து லெட்ஜரில் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது XRPக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா XRP வந்து சஜஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து நல்ல ஹைக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம அது கம்மியாக இருக்கும் போது வந்து வாங்கணும். ஓகேயா, ஏன்னா ஒன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா ரேட் ஏறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த காயினோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜென்ரல் மோட்டார்ஸ் மே ஸ்டார்ட் அக்செப்டிங்
பிட்காயின்ஸ் தேர் இஸ் கஸ்டமர் டிமாண்ட் சேஸ் சிஓ மேரி அப்படின்னு போட்டிருக்காங்க. மோட்டார்ஸ் ஸ்டார்ட் அக்செப்டிங். ஓகே, ஜென்ரல் மோட்டார்ஸ் மே ஸ்டார்ட் அப்படின்னு போட்டு ஜென்ரல் மோட்டார் இது ஒரு பர்டிகுலர் வந்து மோட்டார் கம்பெனி இருக்குது. அந்த மோட்டார் கம்பெனி வந்து நீங்கள் இப்போது இப்படி எலான் மாஸ்க் வந்து அவர் டெஸ்லா ஒரு கார் வாங்குறதுக்கு வந்து பிட்காயின் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரோ, அந்த மாதிரி இந்த ஜென்ரல் மோட்டார்ஸ் அப்படின்றவங்க வந்து பிட்காயின் வந்து வாங்குறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிபா இனு அண்ட் சிலிக்ஸ் ஜம்ப் 33% அண்ட் 36% காயின் பேஸ் ப்ரோ லிஸ்டிங். ஷிபா இனு அண்டு சிலிக்ஸ் ஜம்ப் அந்த 2 காயின் வந்து காயின் பேஸில் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 33% ஷிபா காயினும் 26% வந்து உங்களுக்கு இந்த சிலிக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்கிறேன்னா தெரியல, பார்த்துக்கோங்க. அந்த காயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காயின் பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கனோட கிரிப்டோ கரன்சி, அது ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்ச் இது. அதில் வந்து எந்த காயின்ஸ் வந்தாலும் சாதாரணமாக ஒரு சாதாரண காயின்ஸ் வந்து வராது. ஏன்னா ஷிபா காயின்ஸை பற்றி நிறையா வந்து சொல்கிறாங்க, இந்த க்ரோத் ஆகுமா ஆகாதா, இது மிமி காயின் அந்தளவுக்கு பெரிய காயின்லாம் இல்லை. அப்படி மிமி காயின் இருக்க டோஜி காயின் தான் வந்து பயங்கரமான லெவலில் இருக்காங்க. அந்த டோஜி காயினே வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷிபா இன்னும் வந்து பயங்கர பெரிய லெவலில் வந்து எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஷிபாவுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. காயின் பேஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் ப்ளீஸ் ரேட் கிரிப்டோ நியூஸ், இது வந்து இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகே, இந்தோனேஷியன் சென்ட்ரல் பேங்க் ப்ரொஹிபிட்ஸ் கிரிப்டோ கரன்சி ஆஸ் பேமெண்ட் டூல். என்ன சொல்கிறாங்க இதில் பார்ப்போம். பாசிட்டிவாக பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவ். இந்தோனேஷியன் சென்ட்ரல் பேங்க் ப்ரொஹிபிட்ஸ் தி கிரிப்டோகரன்சி ஆர் பேமெண்ட் டூல். The Bank of Indonesia prohibit the use of the cryptocurrency of the payment tool. The cryptocurrency is not recognized as the means payment of the consistent by the central bank's laws. Meanwhile, Indonesia is preparing the development of its own CDC cloud mining. ஓகே, இது வரலாம் வந்து இந்தோனேஷியாவில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்கில் வந்து அது வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்தியாவில் வந்து நமக்கு வந்து இது வரலும் வந்து சரியாக ப்ராப்பராக இல்லாமல் இதுமேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கேயும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சேஸ் டெத்தர் அண்ட் பைனான்ஸ் காயின் பிஎன்பி ஆர் லைக்லி பிக்ஸ் ஃபார் SEC's லாஸ் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீகல் எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டீத்தர் அப்படின்னு USDT இருக்கு பாருங்க, அண்ட் பைனான்ஸ் காயின்ஸ் BNB லைக்லி பிக்ஸ் த செக்ஸ் லாஸ் ஷூட் அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த USDT இதுவும் அந்த பைனான்ஸோட BNB இதுவும் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. லைக்லி பிக்ஸ் ஃபார் தி SEC லாஸ் ஷூட், ஏதோ ஒரு லாஸ் ஷூட் இருக்கான், அந்த பிரகாரம் வந்து நல்ல க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க உள்ள. இது ஃபுல்லாக படித்தோன்னா நமக்கு டைம் இருக்காது, பாருங்கள். உங்களுக்கு அது தேவைப்படுற நியூஸ் பார்த்துக்கோங்க. நான் ஏதாவது சொல்கிறது தப்பாக சொன்னாலும் ப்ரோ நீங்கள் இது தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஓகே, அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. டோஜி காயின் ரிவைவல் ஷிப் லிஸ்டட் ஆன் காயின் பேஸ். டோஜி காயின் அண்டு வந்து டோஜி ஷிப்பும் வந்து லிஸ்டட் ஆன் காயின் பேஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி அது லிஸ்டட் ஆனது வந்து பாசிட்டிவான நியூஸாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு 3 things டு வாட்ச் பிஃபோர் காலிங் ஏ பிட்காயின் பாட்டம். என்ன 3 விஷயம் பார்க்கணும், அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, Defet.plot may show rate hikes before in 2023 versus March projection signaling known on யூனிட் 2024 ஒன்று அனாலிசிஸ் சைடு. இவங்க 23 24 அந்த டைமில் என்ன ரேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ ஆனால் அது பாசிட்டிவாக நியூஸாக தான் வந்து போட்டிருக்காங்க. Polkadot இஸ் growth ledger in top 10 shows 20+ ரைசஸ். ஸோ இன்றைக்கி எல்லா இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது. ஓகேயா, ஸோ அதனால் வந்து ஒரே ஆகிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றது மட்டும் நான் இதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இதில் ரொம்ப டெப்த்து வந்து எனக்கு அந்தளவுக்கு சொல்லதுக்கு முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம படித்து பார்த்தாலும் அந்த இன்டர்நேஷ்னல் நியூஸஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மீன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நியூஸஸ் பார்க்கும்போது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது அப்படின்றது ஒரு தெரியுது. ஓகேயா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுங்க. ப்ரோ இது வேணாம் ப்ரோ நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் வந்து எனக்கு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேயா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த கிரிப்டோ கரன்சி நியூஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.